Good evening, everyone. நாங்கள் இப்போது அக்கவுண்டிங் பாடம் 2028 A-level batch, நியூ பேட்ச். நான் ஆல்ரெடி இலவசமாக சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங் செய்திருந்தேன். தற்பொழுது சாப்டர் 2 கணக்கீட்டு சமன்பாடு என்ற ஒரு அலகினை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். தற்பொழுது பார்ப்போம் கணக்கீட்டு சமன்பாடு. இதுல இருக்கிறது சமன்பாடு. சமன்பாடு என்பது நீங்கள் ஏற்கனவே O level கிரேட் 10 9th படிச்சிருப்பீங்க. என்ன மெட்ஸ்ல சமன்பாடு, இந்த சமன்பாடு இல்லாட்டி O level பிசினஸ் ஸ்டடி எடுத்தாலும் படிச்சிருப்பீங்க. நோ இஷ்யூ, நாங்க பேசிக்ல தான் போவோம். இதுல வந்து என்னன்னு சொன்னா சமன்பாடு என்றாலே உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சமன் காணப்படும். அப்ப சமப்படுத்தல் ஒன்று இருக்க போகுது. சமன்பாடு என்ற பேலன்சிங், நாங்க சமப்படுத்த போகின்றோம். ஏதோ ஒன்று தரப்படுகின்ற போது அதனை சமப்படுத்த போகும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் மெட்ஸ்ல எக்ஸ் சமன் பை சொல்லி எங்கேயோ ஒரு இடத்த படிச்சிருப்பீங்க. எக்ஸ் சமன் பை, அதாவது எக்ஸுக்கு பை சமன் என்றதை நிறுவுது. இது நீங்க ஏதோ ஒரு நம்பி சமன்பாடுல படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு சமன்பாட்டு வடி, இருபடி சமன்பாடு, ஏதோ ஒரு சமன்பாட்டு வடிவத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அது மெட்ஸ்ல. இப்ப எங்க அக்கவுண்டிங்லயும் இதே மாதிரி ஒன்று படிக்க போகணும். ஆனால் மெட்ஸ் அல்ல, இங்கே பயன்படுத்த போற மெட்ஸ் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரைட், நான் மெட்ஸ்ல பெரிய ஏ ரிசல்ட்ஸ் எடுத்துக்கு வரல. சோ இன்றைக்கு அக்கவுண்டிங் படிப்பிக்கும். ரைட், ஆகவே இதுல உங்களுக்கு தேவை சக செயல். இதுதான் தேவை. கூட்ட தெரியணும், கழிக்க தெரியணும். இது தெரியாம ஒருத்தர் மிதிக்க மாட்டாங்க. ஆக இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். ஆக கணித பாடம் அல்ல, கணக்கீட்டு பாடம். சோ சமன்பாடு சகையும் சயவும் சமனும் தெரிஞ்சா போதும். படிக்க போறதை வச்சு உங்களுக்கு விளங்கு. நோட்ஸ் நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கிறேன், பிள்ளைகள் பார்த்திருப்பீங்க. ஆகவே இதுல கணிதம் தேவையில்லை. இங்கேயும் நாங்கள் சமன்பாடு இரண்டு காரணிகள், இது ஒரு காரணி எக்ஸ் என்பது காரணி, பை என்பது ஒரு காரணி, இரண்டு காரணிகளை நாங்க சமன் என்று காட்டப்படும். அவ்வளவு சமன் என்று சொல்லி காட்டப்படும். எக்ஸுக்கு பை சமன் அல்லது ஏக்கு பி சமன் என்பது போல் காட்ட போகின்றோம். வேற அங்க மலையை உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப உங்களுக்கு படிச்சு போக்குறவங்க இதான் அக்கவுண்ட்ஸ், இதான் இவங்க கஷ்டம் படிச்சு. ரைட், சிம்பிள். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட், அப்ப நாங்க ஆரம்பிப்போம். டியூட் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த டியூட்டை வைத்துக் கொண்டு நான் படிப்பிக்க போகின்றேன். சோ கிளாஸ் டைம்ல நீங்களும் டியூட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குரிய தகவல்கள் அங்கேதான் காணப்படுகின்றது. இப்ப பாருங்க, கணக்கீட்டு சமன்பாடுற நாங்க எண்ண கருப்பாடம் என்ற கான்செப்ட் மேப், இது உங்களோட கைட்ல தரப்பட்டது. அதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் படிக்க வேண்டும். உண்மையிலே கைட் இருந்தால் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நோ இஷ்யூ. கைட்டை வைத்துக் கொண்டு நாங்கள் படிப்பிக்க வேண்டும். அந்த கைட்ல சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் அதாவது விரிவாக பார்க்க போகிறோம். அவ்வளவுதான். அதுல பாருங்க, எண்ண கருப்பாடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. பாருங்க, கணக்கீட்டு சமன்பாட்டின் அடிப்படைகள் சொல்லி இப்ப சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை, இதுதான் சமன்பாடு தரப்படுகிறது. ஒண்ணுமில்லை, இது ஒரு சமன்பாடு தரப்படுகிறது. அப்ப சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை சொல்லி நீங்க படிக்க போறீங்க. இதைத்தான் நாங்க நிறுவ போறோம். அதாவது இந்த சமன்பாடு சரி, இந்த சமன்பாடு சரிங்கிறத நீங்க நிறுவ போறீங்க. சொத்துக்கள் பொறுப்புகள் சக உரிமையாண்மை, இந்த சமன்பாடை நிறுவ போறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன தேவை? நிறுவனத்துக்கு முந்தி உங்களுக்கு சொத்துக்கள் என்றால் என்ன இது தெரியும். சொத்துக்கள் என்றால் என்ன, பொறுப்புகள் என்றால் என்ன, உரிமையாண்மை சொன்னால் என்ன, இதை தெரிய வேண்டும். சொத்துக்கள் என்றால் என்னென்று நீங்க படிக்க வேண்டும், பொறுப்புகள் என்றால் என்னென்று படிக்க வேண்டும், உரிமையாண்மை என்றால் என்னென்று படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்க இதுல டியூட்ல பார்த்தா கணக்கீட்டு அலகு என்று இருக்குது. அதுக்கு பக்கத்துல அலகு சார் என்ன கரை இருக்குது. இப்படி உங்களுக்கு டியூட் வந்து இப்படி வந்து அதுல வந்து கணக்கீட்டு அலகு இங்க இருக்கும். கணக்கீட்டு அலகு அது ஒரு பாக்ஸ்ல காணப்படும். அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல அலகு சார் எண்ணக்கரு இருக்கும். அலகு சார் எண்ணக்கரு, இதுக்கு ஒரு எரோ மார்க் இருக்கு, அம்புக்குறி உண்டு. அந்த அம்புக்குறியை போட்டுக்கொள்ளுங்க. டியூட்ல அந்த அம்புக்குறியை போட்டு கணக்கீட்டு அலகு, அங்கே அலகு சார் எண்ணக்கரு அதனுடன் தொடர்பு, அதுக்கு ஒரு எரோ மார்க் போட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள், கொடுக்க எப்படி இருக்கணும், கொப்பி எப்படி இருக்கணும் சொன்னால் சிஆர் கொப்பி ஒன்று எடுத்து வைத்து இன்றைய சாப்டர் 2 கணக்கீட்டு சமன்பாடு என்ற ஹெடிங்க போட்டு இன்றைய டேட்டை போட்டு வச்சுக்கிண்டு அதுல வார விடயங்களை நான் சொல்றது உங்களுக்கு தேவையானதை எழுதுங்க. நான் சொன்னால் சிலதை நீங்கள் எழுதி வைங்க. ஆகவே டியூட் மட்டும்தான் என்று சொல்லி வைக்க வேண்டாம். கொப்பியிலும் நோட்ஸ்கள் நீங்க எழுதி வைக்க வேண்டும். எல்லா நோட்ஸும் இதுக்குள்ள உள்ளடங்க மாட்டாது. சிலது நான் வாயால சொல்லுவேன். சோ அப்ப உரிமையாளர்ங்கிறவர் யார்? உரிமையாளர் யார்? உரிமையாளர் ஓனர் என்று நாங்க சொல்லுவோம். ஓனர், சில பேருக்கு உரிமையாளர் வழங்கும், ஓனர் என்ற வழங்கும். நம்மடாக அப்படித்தான் எல்லாரும் இங்கிலீஷ்ல சொன்னா வழங்கும். என்ன கார் என்ற வழங்கும், காருக்கு தமிழால் என்னன்னு சொன்னா விளங்காது. சோ அது மாதிரி உரிமையாளர் என்றால், நான் உரிமையாளர் முடிப்பாங்க இப்ப, ஆனா ஓனர் என்ற சொல்லுவான் ஓனர். அப்ப உரிமையாளர் என்றால் யார்? ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முதலீடு செய்தவர் தான் உரிமையாளர். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முதலீடு செய்தவர், முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்.
என்ன நீங்க இங்கிலீஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்தவர், அவர் பணத்தை ஈடுபடுத்தியவர் அல்லது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு தன் மூலதனத்தை ஈடுபடுத்தியவர், அவர்தான் உரிமையாளர். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், நான் ஒரு கடையை ஆரம்பிக்க போறேன் என்று சொன்னால் நான் 10 லட்சம் ரூபாய் காசை கொண்டு போய் போறேன். காசு 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய் காசை கொண்டு போய் போறேன். காசு 10 லட்சம் போடுறேன். வெயிட் a minute. ரைட். காருக்கு தமிழால மகள் வந்து சொல்லி எனக்கு தெரியாது சொல்லி அனுப்பி சார். ஓகே ஓகே தேங்க்யூ. காசு 10 லட்சம் நான் ஈடுபடுத்தி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தளவாடங்கள் தேவை. தளவாடங்கள் அதாவது பர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ், என்ன கதிரை மேசை அப்படி தளவாடங்கள் ராக்கை அதெல்லாம் அடிக்க வந்தானே, அது ஒரு 5 லட்சம் 5 லட்சம் பெறுமதியான ராக்கைகள். பெறுமதி தரப்படுது என்றால் அது கணக்கில் எடுக்கப்படும். அதே மாதிரி கணனி ஈடுபடுத்துறேன், கம்ப்யூட்டர், அது ஒரு 3 லட்சம் ஒரு கடையும். அதே மாதிரி சின்ன ஒரு மோட்டோ பைக் தமிழ்ல என்ன தமிழ்ல சொல்லார்கள் சொல்லுங்க, அது ஒரு 4 லட்சம். மோட்டார் வாகனம் என்ன தமிழ்ல இருசக்கர வண்டி என்ன எப்படியோ. அப்ப இதுல பாருங்க, இவ்வாறு ஈடுபடுத்தி நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த நிறுவனத்துக்கு நான் ஈடுபடுத்திய மூலதனம் மூலதனம் வைத்துக் கொள்ளுங்கள். மூலதனம் முதலீடு எவ்வளவு என்று கேட்டால் இதை கூட்ட வேண்டும். என்ன மொத்தம் ஈடுபடுத்தியது பாருங்க 15, 18, 22 லட்சம். 22 லட்சம் இங்கே முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதைத்தான் மூலதனம் என்று சொல்லுவோம். மூலதனம் முதலீடு. ஆகவே இது நாங்கள் மூலதனம் என்று சொல்லுவோம், முதலீடாக ஈடுபடுத்துகின்றோம். இப்ப இந்த உரிமையாளர் யார்? இந்த மூலதனத்தை ஈடுபடுத்தியவர் தான் உரிமையாளர். அதே நான் என்ற பேர் ராஜ். இவர்தான் இந்த நிறுவனத்துல உரிமையாளர். நிறுவனத்துல உரிமையாளர் நான். 22 லட்சம் முதலீடு செய்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நான் விரும்பின மாதிரி நிறுவனத்தை நடத்தலாமா இல்லையா? நடத்தலாம், நோ இஷ்யூ. ஆனால் கணக்கீடு என்று வருகின்ற போதோ, இதுதான் பாயிண்ட். எல்லாரும் சும்மா படிப்பிப்பாங்க. கணக்கீடு என்று வருகின்ற போதோ, கணக்கீடு என்ற ஒரு சாப்டர் வருகின்ற போதோ, இந்த உரிமையாளர் இவரும் நிறுவனமும் இரு வேறு அலகுகளாக பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பார்த்துதான் கணக்கீடு செய்யும். எப்படி அதுக்கு உதாரணம் சொன்னால் பாருங்கள், உரிமையாளர் ஈடுபடுத்துற முதலீட்டு பெயர் மூலதனம் அல்லது முதலீடு சொல்லும். அதுதான் பெயர். உரிமையாளர் ஈடுபடுத்துற சொத்துக்கள் இல்லாட்டி பணத்துல பெருமதி மூலதனம் அல்லது முதலீடு சொல்லும். அந்த மூலதனம் என்கிறதுதான் உரிமையாண்மை. அதாவது உரிமையாண்மை. அடுத்த வேர்டை படிக்க பாருங்க, இந்த உரிமையாளரோட தொடர்படுத்தி உரிமையாண்மை. நாங்க நேரத்தோட படிச்சது உரிமையாண்மை. ஈக்விட்டி என்று சொல்லுவோம், உரிமையாண்மை. அப்ப இந்த உரிமையாண்மை என்பது என்னன்னு சொன்னால் உரிமையாளருக்கு சேர வேண்டியது. உரிமையாண்மை என்பது உரிமையாளருக்கு சேர வேண்டியதாக காணப்படும். அவை உரிமையாண்மை என்பது உரிமையாளருக்கு சேர வேண்டியது. அப்ப அந்த உரிமையாளருக்கு சேர வேண்டியதுதான் இந்த மூலதனம். இந்த மூலதனம் உரிமையாளருக்கு சேர வேண்டியது. இவற்றில்தான் நீங்க அவதானம் செலுத்த வேண்டும், கட்டாயம் அவதானம் செலுத்த வேண்டும். மூலதனம் என்பது உரிமையாளர் ஈடுபடுத்தியது, ஆனால் இந்த மூலதனம் உரிமையாண்மையாக கருதப்படும். உரிமையாண்மை என்று சொன்னால் உரிமையாளருக்கு சேர வேண்டியது, உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது. நிறுவனம் உரிமையாளருக்கு உள்ள உரித்துத்தான் உரிமையாண்மை. இந்த உரிமையாளர் இப்ப நான் இந்த ராஜிக்கு சேர வேண்டியது 22 லட்சம். யாரு தரணும்? இந்த நிறுவனம் எனக்கு தரணும். இப்ப மீனிங் இந்த நிறுவனம் எனக்கு இந்த 22 லட்சத்தையும் திருப்பி தரணும். நான் 22 லட்சம் ஈடுபடுத்திய நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு சும்மா காசு போடுவேன் நான் இல்ல, எனக்கு இலாபத்தோட இல்லாட்டி மேலதிகமாக உழைத்து தர வேண்டும். நான் 22 லட்சத்தை ஈடுபடுத்திருக்கிறேன் சொன்னா எனக்கு மேலதிகமாக தர. அப்ப 22 லட்சம் இந்த உரிமையாளர் இந்த நிறுவனத்துக்கு நான் ஈடுபடுத்துகிறேன். அந்த நிறுவனம் எனக்கு திருப்பி தரணும் அந்த 22 லட்சத்தை. பாருங்க, அந்த 22 லட்சத்தையும் திருப்பி தரணும். எப்படி? இந்த கணக்கீட்டின் ஊடாக இந்த 22 லட்சத்தையும் திருப்பி தர. நான் ஈடுபடுத்திய 22 லட்சத்தையும் திருப்பி தரணும் வித் ப்ராஃபிட், இலாபத்தோட. இல்லாட்டி மேலதிகம் ஏதோ வட்டி ஏதோ ஒன்றோ திருப்பி தரணும். இல்லாட்டி குறைஞ்சபட்சம் இந்த 22 லட்சத்தையும் திருப்பி தரணும். இந்த ராஜி ஈடுபடுத்திய இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு ஈடுபடுத்திய 22 லட்சத்தையும் திருப்பி தரணும் நிறுவனம். அதுதான் அழகுசார் எண்ணக்கரு. கணக்கீட்டின் அடிப்படையில நாங்க அழகுசார் எண்ணக்கரு என்ன சொல்லணும்னா உரிமையாளர் ஈடுபடுத்திய காசை திருப்பி கொடுக்கணும் அந்த நிறுவனம். அப்ப நிறுவனத்துக்கு என்ன இப்ப பொறுப்பு? உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனம் எல்லாம் பாருங்க. நான் 22 லட்சம் காசு போட்டு கடையோட ஆரம்பிக்க, அந்த கடையால எனக்கு உழைச்சி தரணுமா இல்லையா? நீங்களும் கடையோடுக்கு காசு போடுறீங்களா இல்லையா?
போட்டுத்தானே ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கடையால அந்த காசை உழைத்து திருப்பி தரணுமா இல்லையா? தரணும். அப்ப அந்த கடைக்கு அது பொறுப்பு, அந்த கடைக்கு, அந்த நிறுவனத்துக்கு, அந்த ஷாப், அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அது பொறுப்பு, அந்த ஆர்கனைசேஷன். அது பொறுப்பாக மாறுகின்றது இவருக்கு. ஆகவே உரிமையாண்மை என்பது ஒரு பொறுப்பு, மூலதனம் என்பது ஒரு பொறுப்பு, கணக்கீட்டின் அடிப்படையில பொறுப்பாக காட்டப்பட வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லாது. ஏன் பொறுப்பாக காட்டப்பட வேண்டுமாடா? அந்த நிறுவனம் உரிமையாளர் ஈடுபடுத்திய காசை உழைத்து திருப்பி கொடுக்க வேண்டும். நீங்க திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது பொறுப்பா இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்குறீங்க, இந்த கடனை திருப்பி செலுத்தணும் என்று சொன்னால் அது பொறுப்பா இல்லையா உங்களுக்கு? பொறுப்பு. என்ன, உங்களுடைய நண்பர்கிட்ட கடன் வாங்கி அது பொறுப்பு. இப்ப உங்களோட தந்தை, உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட பெற்றோர் உங்களை படிப்பிக்க இப்ப காசு செலவழிக்கிறாங்க. ஏஎல்ல இந்த மகன் படிக்கான், யூனிவர்சிட்டி போவான், எதிர்காலத்தில் ஒரு தொழில் எடுப்பான். அந்த தொழில் எடுத்து என்ன செய்வான்? நான் இன்னைக்கு 10 லட்சம் செலவழிச்சா இந்த மகன் எனக்கு 20 லட்சம் செலவழிச்சு என்ன கவனிப்பான், என்ன பார்ப்பான் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் சிலர் எதிர்பார்ப்பாங்க இருப்பாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸை கவனிக்கிறது பிற்காலத்தில் உங்களுக்கு பொறுப்பு. அதே மாதிரிதான் இந்த நிறுவனம் நீங்க ஈடுபடுத்திய காசை திருப்பி தரணும். ஆகவே அது ஒரு பொறுப்பாக காணப்படும். ஆகவே உரிமையாண்மை என்பதும் ஒரு பொறுப்பு வகையை சார்ந்தது. உரிமையாண்மை என்பது ஒரு பொறுப்பு வகையை சார்ந்தது. ஆகவே இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்டா? உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனம் தான், பணம் தான் முதலீடு அல்லது மூலதனம் என்று அழைக்கப்படும். இந்த மூலதனம் உரிமையாளருக்கு நிறுவனம் திருப்பி செலுத்தணும். அது அழகுசார் எண்ணக்கருவின் அடிப்படையில கணக்கீடு செய்யப்படுகின்றது. மூலதனத்தை நாங்கள் பொறுப்பாக பதிவோம். கணக்குகள்ல மூலதனத்தை ஒரு பொறுப்பாக காட்டுவோம். என்று சொன்னால் அது திருப்பி செலுத்த வேண்டும் என்பதனால கணக்குகளில் ஒரு பொறுப்பு வகை கணக்குகளை நாங்கள் காட்டுவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவையானவர்கள் கணக்கு அடிப்படையில பொறுப்பு வகையை காட்டும். மூலதனத்தை ஒரு பொறுப்பு வகை கணக்குல பதிவோம். அது நிறுவனத்துக்கு பொறுப்பு. இல்லாட்டி 2 பேரும் உண்டா, நாங்க பொறுப்பு இல்லையே. 2 பேரும் உண்டா, மச்சான் நீங்க காசை போடுங்க, நான் விரும்பின மாதிரி செலவழிச்சுக்கு இருப்பேன். அப்ப ஒரு பொறுப்பும் இல்லையே, அங்க லாபம் நட்டம் எதுவும் இருக்க தேவையில்லை. அப்படி இல்லை, நிறுவனம் உழைத்து கொடுக்க வேண்டும். ஆகவே அது பொறுப்பு, நிறுவனத்துக்கு பொறுப்பாக கணக்கீட்டுல பதிவு செய்யப்படுவதால் அதுதான் அழகுசார் எண்ணக்கரை சொல்கின்றது. அடுத்த சாப்டர் பண அளவீட்டு எண்ணக்கருன்னு சொல்லி நாங்க இதுல பயன்படுத்துற எண்ணக்கருகளை பார்க்கோம். அழகுசார் எண்ணக்கரு, அதே மாதிரி பண அளவீட்டு எண்ணக்கரு. இந்த எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பணத்தினால் அளவிடக்கூடிய பெறுமதிகளை தான் நீங்க கணக்குகள்ல பதிவு செய்யலாம், வேற எதனையும் பதிவு செய்ய முடியாது. ஆகவே இலக்கத்துல தந்தாலோ அல்லது இலக்கம் இல்லாமலுக்கு வேறு எந்த முக்கியமான விடயங்கள், தீர்மானம் எடுக்கக்கூடிய விடயங்களை தந்தாலும் எங்களுக்கு கணக்குகள்ல அதனை பதிவிட முடியாது. வேற ரெஜிஸ்டர்கள்ல பதிவு செய்யலாம், அது வேறு. ஆனால் கணக்குகளில் பதிவு செய்வதுன்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் ரூபா பெறுமதி அல்லது பணப்பெறுமதியில அளவிடக்கூடியதை தந்தால் தான் நாங்க பதிவிடலாம். சிலது லிட்டர்ல வரும், மீட்டர்ல வரும், கிலோகிராம்ல வரும், கிராம்ல வரும், என்ன டொன்ல வரும். இதெல்லாம் பதியலாது. ரூபாவில் வந்தா மட்டும்தான் கணக்குகள்ல பதியலாம். ஆகவே அதைத்தான் அது சொல்லுகின்றது. பணப்பெறுமதியில பார கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும். இப்ப இவ்வளவும் நான் கணக்கீட்டு சமன்பாட்டுடன் தொடர்புடையது. இந்த அழகில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், என்ற அனுபவத்தை வச்சு இந்த கணக்கீட்டு சமன்பாடும் அடுத்து சாப்டர் 3 இரட்டை பதிவு முறை, அது ரெண்டையும் ஒருமிக்க நான் படிப்பிக்கிறேன். சோ அதால நீங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் பெறாது, நான் படிப்பிச்சு கொண்டே போறேன். யூனிட் 2 and 3, சாப்டர் 2 and 3 கணக்கீட்டு சமன்பாடு இரட்டை பதிவு முறை ரெண்டும் லிங்க். சோ நான் இந்த அனுபவத்தை வச்சு ரெண்டையும் ஒருமிக்க படிப்பிச்சா தான் பிள்ளைகளுக்கு கிளியர் ஆகும். தனித்தனியா படிப்பிச்சா நீங்களும் தனித்தனியாக விளங்கி கொண்டு போறீங்க. சோ அது வேஸ்ட் ஆயிருக்குது, ரெண்டும் ஒன்றாக விளங்குவோம். அடுத்த சாப்டர் நான் படிப்பிக்கிறேன் இரட்டை பதிவு முறை. ரெண்டும் மிக்ஸ் ஆக வரும், வந்து கொண்டே இருக்கும், நோ இஷ்யூ. இரட்டை பதிவு முறை அடுத்த சாப்டர் யூனிட் 3. இரட்டை பதிவு முறை என்ன? இரட்டை பதிவு முறை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிறுவனத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கல்களை வரவு அல்லது செலவு என்ற அடிப்படையில பதிவு செய்கின்ற நடவடிக்கை தான் இரட்டை பதிவு. அப்ப கணக்குகள்ல வரவு அல்லது செலவு என்ற அடிப்படையில பதிவு. அப்ப ஒரு நடவடிக்கைக்கு நாங்க சொன்னோம், நீங்க பல இரட்டை விளைவுகள் காணப்படுகின்றது. அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கு அதிகரித்தல், குறைதல் என்ற 2 விளைவுகள் காணப்படும். அதிகரித்தல் அல்லது குறைதல் என்று சொல்லி 2 விளைவுகள் காணப்படும். அந்த விளைவுகளை வரவு செலவு என்ற அடிப்படையில பதிவு செய்வதுதான் இரட்டை பதிவு முறை. அங்க 2 பதிவு நடக்கணும். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு 2 பதிவு. இந்த இரட்டை பதிவு தான் கணக்கீடு, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டபுள் என்ட்ரி கிளியரன்ஸ் என்ன, நீங்க உங்களை எந்த ராசாவும் அடைக்கல. டபுள் என்ட்ரி கிளியரன்ஸ் என்ன, உங்களை எந்த ராசாவும் அடிக்கல அக்கௌண்ட்ஸ். அதுதான் இரட்டை பதிவு, டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த டபுள் என்ட்ரியை பிடிச்சு கொள்ளணும். பேசிக்ல இருந்தே இந்த டபுள் என்ட்ரி இரட்டை பதிவு. வரவுக்கு ஒரு செலவு சுருக்கமா நான் சொல்லுவேன். வரவுக்கு ஒரு செலவு, அதாவது ஒரு கணக்கு வரவு சொன்னா இன்னொரு கணக்கு செலவு. இப்ப ஒரு பாட்டு ஒன்று, வந்தா வரவு வைப்போம், போனா செலவு வைப்போம். வந்தா வரவு, போனால் செலவு. அது எங்களுக்கு தியரி. எங்களோட வீட்டுல ஒரு சாமான் வந்தா வரவு, எங்களோட வீட்டை விட்டு போனால் செலவு. இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் அப்பியாச கோப்பி, இப்ப இந்த கிளாஸுக்கு வரதுக்கு சிஆர் புக் வாங்கிருப்பீங்க. இந்த சிஆர் புக் ஒரு 200 ரூபா கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு வைங்களேன், 500 ரூபா கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு வைங்களேன். 500 ரூபா உங்களோட கையை விட்டு காசு போயிருக்குது. 500 ரூபா காசு உங்களோட கையை விட்டு போயிடுச்சு. போனால் காசு கணக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. காசு கணக்கு செலவு உங்களோட கையை விட்டு போயிடுச்சு. அப்ப கணக்கு வடிவு எப்ப நாங்க இப்படி தீ ஃபார்ம்லாம் செய்வோம். ஆங்கில எழுத்து தீ வடிவு இருக்கு கணக்கெல்லாம். அப்ப கணக்குல இடது பக்கம் வரவு, வலது பக்கம் செலவு பக்கம். இது பக்கம் வரவு பக்கம், இது செலவு பக்கம், இது சென்டர்.
வரவு பக்கம் செலவு பக்கம், இடது பக்கம் வரவோ வலது பக்கம் செலவு. அப்ப கணக்கு இது காசு கணக்கு சொன்னால் உங்களோட கையை விட்டு காசு போகும். போனா என்ன செலவு பதிவு. அப்ப 500 ரூபாய் செலவு வைக்கும், காசுல செலவு. இப்ப வரவு வைக்க வேண்டியது என்ன? என்ன உங்களுக்கு வருது? காசை கொடுத்து வாங்கினா என்னத்தை வாங்குறீங்க? அப்பியாச கோப்பி, சிஆர் புக் கணக்கு வரவு. இது வரவு பக்கம், இது செலவு பக்கம். 500 ரூபாய் வரவு. இதை எங்களுக்கு செய்யலா? இது செய்து இதுதான் இரட்டை பதிவு. காசு கொடுத்து புத்தகம் வாங்கினா புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது, அவை புத்தகம் வருது வரவு. காசு வெளியே போகுது செலவு. இப்ப சேர் ஒன்று வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான சேர், பிளாஸ்டிக் சேர் ஒன்று வாங்குறீங்க கதிர, ஒரு 1500, ஒரு சேர் 1500, ஒரு சேர் வாங்குறீங்க 1500. என்ன கொடுத்து வாங்குறீங்க? காசு கொடுத்து வாங்குறீங்க. காசு உங்களுக்கு இந்த காசு என்ன செய்ய நிறுவனத்தை விட்டு போகும். காசு போனால் உங்களை கையை விட்டு காசு போனா காசு செலவு 1500 ரூபாய். இப்ப உங்களுக்கு சேர் வருது கதிரை, கதிரை கணக்கு வரவு 1500. இதான் இரட்டை பதிவு. வரவு செலவு ரெண்டு பதிவு வைக்கும். இரட்டை பதிவோட மீன் ரெண்டு பதிவு. இங்க ஒரு பதிவு பாருங்க, இங்க ஒரு பதிவு, வரவு பக்கம் ஒரு பதிவு, செலவு பக்கம் ஒரு பதிவு, 1 2. இதுதான் இரட்டை பதிவு. வரவும் செலவும் இருக்கணும். எந்த ஒரு நடவடிக்கை உலகத்துல நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் ஒன்று வரவு, அடுத்தது செலவு. உங்களுக்கு நினைத்துக் கொள்ள வேணாம், காசு நான் தப்பா சொல்லல, காசு வருதுன்னா நீங்க நினைச்சுக்கணும் அப்படியே கட்டி பிடிச்சி கிடிக்கலாம். அடுத்தது என்ன வரப்போகுது? செலவு வரப்போகுது. காசு வர வர செலவு வந்துக்கே இருக்கு. அது நியதி, உலக நியதி. அப்படித்தான் ஆண்டவன் வச்சிருக்கிறார். என்ன அந்த அப்ப நீங்க காசு வருது, இந்த காசு எவ்வளவுத்தையும் இந்த வருஷத்துக்கு சும்மா அந்த ஜாம் வச்சுக்கிறீங்களாம்னு சொல்லி நினைக்கிறார். அடுத்தது செலவு. ஆகவே இரண்டு நடவடிக்கை, அதாவது இரண்டு தாக்கம் வந்தே ஆகும். அதிகரித்தல் குறைதல், ஒரு பக்கம் குறையுது, ஒரு பக்கம் அதிகரித்து, அது நடந்தே தீரும். நீங்க வேறு எந்த உதாரணத்தை கேட்டாலும் நான் வரவு செலவு செல்லுவேன். கார் வாங்குறீங்க, கார் வருது, கார் கணக்கு வரவு. என்ன கார் வருது, என்னத்தை கொடுத்து வாங்குறீங்க? காசு. காசு உங்களை விட்டு போகுது, காசு கணக்கு செலவு. இதுதான் இரட்டை பதிவு. அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது இரட்டை விளைவு அல்லது இரட்டை தாக்கம். டுவல் எஸ்பெக்ட்ஸ் சொல்லுவோம், அல்லது டுவல் எஃபெக்ட், டுவல் இம்பாக்ட் என்று சொல்லுவோம். அப்ப இரட்டை விளைவு, அந்த பெயர்லயே எல்லாமே விளைவு தாக்கம். இப்ப இரட்டை பதிவு வேற, விளைவு வேற. இதை வச்சுக்கொண்டு சில பேர் குழம்புவாங்க. அதுக்குத்தான் நான் இந்த சென்றையும் இதுக்குள்ள கொண்டு வந்தேன். தனித்தனியா படிச்சா அது மறந்து வைத்திரும், மரம் இதுக்கு போகல, அது என்ன சார் அப்ப அப்படி படிச்சோம் இப்ப இப்படி படிச்சோம் எல்லாம் வருவாங்க. அதால ரெண்டையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு இப்ப சொல்லுங்க இரட்டை விளைவு. இப்ப குழம்ப மாட்டேங்க. இரட்டை விளைவு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. ஒரு அடி விழுந்தா மறு அடி விழும், அது தெரியும் நம்மளுக்கு. இரட்டை விளைவு வர சொல்லு. அப்ப அது தாக்கம். என்ன அது ஒரு தாக்கத்துக்கு எது தாக்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிக்கிறார். ஒரு பேரை ஒரு ஆள் இப்ப அனுப்புவார் பாருங்க. ரைட், ஓகே. அப்ப ஒரு விளைவு, ஒரு தாக்கத்துக்கு எது தாக்கம் இருக்கு, அந்த விளைவு தான் அந்த இது. அப்ப என்னன்னு சொன்னா ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை அதிகரித்தல் குறைதல் என்று காட்டுவதுதான் இரட்டை விளைவு. அங்கே ஒரு நடவடிக்கைக்கு, அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு நடவடிக்கை, அந்த நடவடிக்கைக்கு ஒன்று அதிகரித்தல் அல்லது குறைவடைகிறது இருக்கு. அதுல ரெண்டும் நடக்கலாம், இல்லாட்டி ரெண்டுல ஒன்று நடக்கும். இப்ப ஒரு உதாரணம் கேட்க, இப்ப பாருங்க, நம்ம படிச்சதை வச்சுக்கோங்க. உரிமையாளர் யாரு? ராஜி. மறந்துறாங்க, இவர் தான் உரிமையாளர். அவரை மறந்துறாரு. இவர் உரிமையாளர், ஓனர். நிறுவனத்துக்கு மூலதனம் காசு 1 லட்சம் ரூபாயை ஈடுபடுத்துகின்றார். மூலதனம் என்று நாங்க சொன்னோம். காசு 1 லட்சம் ரூபாயை ஈடுபடுத்துகின்றார், அது மூலதனம் என்று பேர் வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. வெரி குட். அப்படிதான் எழுதியும் காசு 1 லட்சம் ரூபாய் மூலதனம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூலதனத்தை நிறுவனத்துக்கு ஈடுபடுத்திருக்கு. இது நிறுவனம் ஆரம்பிக்கிறது, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது ஈடுபடுத்து. இப்ப நீங்க தான் நிறுவனம், நான் ஓனர். காசை ஈடுபடுத்திக்க உங்கள்கிட்ட என்ன நிறுவனம் நீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த 1 லட்சம் ரூபாய் காசு எனக்கு திருப்பி தரும். இப்ப உங்களோட பார்வையில, நீங்க தான் நிறுவனம், மறந்து விடக்கூடாது. உங்களுடைய பார்வையில இந்த காசு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? சொல்லுங்க பாக்க. உங்களுக்கு இந்த காசு கிடைக்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில இந்த காசு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. கிடைக்க பெற்றால் இது உங்களுக்கு அதிகரிப்பு ஏற்படுத்துது. உங்களோட காசுல அதிகரிப்பு என்ன, உங்களுக்கு காசுல ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்தா இல்லையா? அதிகரிக்கின்றது. உங்களுக்கு காசு கிடைக்கப்பெறுது, காசு அதிகரிக்குது. அதிகரிப்பா இல்லையா? இந்த சட்டத்துக்கான மூலதன எஸ், இது காசு அதிகரிக்கின்றது. காசு கிடைக்கப்படுது தானே. நான் கேட்கிற கேள்வி நல்லவ, காசுங்கிறது உங்களுக்கு நான் தரேன். இப்ப இந்த காசு அதிகரிக்குதா இல்லையா? உங்களுடைய நிறுவனத்துக்கு காசு அதிகரிக்குது தானே. காசு கிடைக்கப்படுறது உங்களுக்கு. காசுங்கிற சாமான் உங்க கையில கிடைக்குது, அதிகரிக்குது.
ஆகவே நான் சக போட்டிருக்கேன். அதிகரித்தல் ஒன்று நிகழ்கின்றது. ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் காசு என்கிறது சொத்து வகை. காசுங்கிறது ஒரு சொத்து வகை. நாங்க சொத்து என்ன படிப்போம். இப்ப நான் காசுங்கிறது சொத்து. அப்ப அந்த சொத்து அதிகரிக்கிறது. காசு அதிகரிக்கிறது, சொத்து அதிகரிக்கிறது. மீன் சொத்து காசு இருக்கிறது. அவை சொத்து அதிகரிக்கின்றது. இதுல இஷ்யூ இல்லை. அதே நேரம் நான் இப்ப விடுபடுத்திக்கிறேன் மூலதனம். நான் விடுபடுத்திக்கிறேன் மூலதனம். உங்களுக்கு மற்ற அடிப்படையில மூலதனம் என்கிறது அதிகரிக்குதா இல்லையா? மூலதனத்தை நான் ஈடுபடுத்தினால் மூலதனமும் அதிகரிக்குது. உங்களோட நிறுவனத்துக்கு மூலதனமும் அதிகரிக்குது, காசும் அதிகரிக்குது, மூலதனமும் அதிகரிக்குது. இந்த மூலதனம் அதிகரிக்குது என்று சொல்லுவதுதான் அழகுசார் எண்ணக்கரு. மறந்துடக்கூடாது, அழகுசார் எண்ணக்கரு. ஏன் மூலதனத்தை அதிகரிப்பாக காட்டுறோம் சொன்னால், இந்த நிறுவனம், அதாவது நீங்க உங்களை தான் நான் முதலீடு செஞ்சீங்க, நீங்க திருப்பி தரணும். 1 லட்சம் ரூபாய் காசு நான் உங்களுக்கு தந்தேன்டா, நீங்க எனக்கு திருப்பி தரணுமா இல்லையா? தரணும். சிம்பிள் உதாரணம். இதை விட நான் என்ன சொல்லலாம்? நீங்க எனக்கு திருப்பி தரணும். அதுல பெயர் மூலதனம். நான் ஈடுபடுத்தியிருக்கிறேன். அதுல பெயர் மூலதனம். அதிகரிக்குது அல்லது உரிமையாண்மை. அதுல பேர் உரிமையாண்மை. உங்கள்கிட்ட காசு நான் 1 லட்சம் ரூபாய் தந்தா, 1 லட்சம் ரூபாய் தந்தா உங்களின் மீதான உரிமை எனக்கு அதிகரிக்குதா இல்லையா? நான் விரும்பின நேரத்துல காசு கேட்கலாம் இல்லையா? காசு தந்த 1 லட்சம் ரூபாய் தாங்களே, நாளைக்கு தரேன் கேட்பனா இல்லையா? எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அது எந்த காசு. ஆகவே நான் தான் உரிமை. எந்த உரிமை அதிகரிக்குது இந்த நிறுவனத்தின் மீதான, அதாவது உங்களின் மீதான உரிமை எனக்கு அதிகரிக்குது. உங்களுக்கு காசு தந்துட்டேன்னா நீங்க அடிமையாயிருங்க. நான் 1 லட்சம் ரூபாய் காசு உங்களுக்கு தந்துட்டேன்னா நீங்க அடிமை. உங்களுக்கு மீதான உரிமை அதிகரிக்குது, மூலதனம் அதிகரிக்கின்றது. அதுல கருத்து மறுபக்கம் சொல்ல போனால் நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்கின்றது. நான் காசை ஈடுபடுத்தினதால நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்கிறது. ஏன்? திருப்பி செலுத்த வேண்டும். இதுதான் அழகுசார். அப்ப ரெண்டும் அதிகரிக்கும் பாருங்க. ஒரு சொத்தும் அதிகரிக்குது, ஒரு பொறுப்பும் அதிகரிக்கும். சில நேரம் சொத்து குறையும், பொறுப்பு அதிகரிக்கும். இல்லாட்டி சில நேரம் சொத்துக்கள் குறைந்து சொத்துக்களே அதிகரிக்கும். இப்படி நடக்கும். அது இன்னொரு உதாரணம் சொல்லு. இப்ப 1 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சிட்டு தானே உங்களுக்கு, நான் 1 லட்சம் ரூபாய் காசு தந்துட்டேன். நீங்க தான் நிறுவனம், மறந்துவிடாது, நீங்க நிறுவனம். இந்த 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து என்ன செய்ய போறீங்க? பொருட்கள் வாங்க போறீங்க. நிறுவனத்துல விற்கிறதுக்கு பொருட்கள் வாங்க போறீங்க. அப்ப பொருட்கள் வாங்கினால், இப்ப பாருங்க, பொருட்கள் வாங்க போறீங்க, ஒரு 60,000 ரூபாய் காசை கொடுத்து பொருள் வாங்க போறீங்க. அப்ப காசு என்ன செய்யும்? இப்ப இடத்துல குறைவடையும். காசு குறைவடைகின்றது. காசு குறைவடையதான் மைனஸ்ல ஆடுறேன். காசு குறைவடையும். 60,000 ரூபாய் காசு கொடுத்து வாங்குறீங்க, 60,000 ரூபாய் காசு குறைவடையும், மைனஸ். அப்ப காசு உங்களை விட்டு போகும். போன 60,000 குறைவடையும். 1 லட்சம் ரூபாய் காசு இருந்ததுல 60,000 போயிடும், மீதி 40,000 தான் கையில இருக்கு. அதே மாதிரி இப்ப 2 தாக்க வரைக்கும் சொன்னானே, ஒன்று அதிகரிக்கலாம், இன்னொன்று அதிகரிக்கும். ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். அப்ப 2 தாக்கம் வந்தே ஆகணும் ஏதோ ஒன்று. அப்ப இங்க ஒரு தாக்கம் வந்துட்டு குறையும். மற்றது என்ன? பொருள் நிறுவனத்துக்கு வருமா இல்லை? பொருள் வாங்கிருக்கு, அந்த பொருள் நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப அந்த பொருளை தான் நாங்க கணக்குல சொல்லுவோம், பண்டங்கள் சரக்குகள் சொல்லுவோம். பார்ப்போம். அப்ப பொருள் அதிகரிக்குது பொருள். எவ்வளவு பொருள் அதிகரிக்குது? 60,000 ரூபாய் பொருள் அதிகரிக்கின்றது. இப்ப பாருங்க, ஒரு சம்பவத்தால அதிகரிப்புகளும் குறைதலும் நிகழும். இதுதான் இரட்டை விளைவு. ரெண்டும் நிகழலாம். ஒன்று அதிகரிப்பும் நிகழலாம், அல்லது அதிகரிப்பும் குறைவும் நிகழலாம், அல்லது ஒரே பக்கத்திலே அதிகரிப்பும் குறைவும் நிகழலாம். இதெல்லாம் நாங்க பார்ப்போம், பயப்பட வேண்டாம். அப்ப இப்படித்தான் காணப்படும். இதைத்தான் நாங்க இரட்டை விளைவுன்னு சொல்லுவோம். இரட்டை விளைவு என்ன? ஒரு நிகழ்வுகள் அல்லது கொடுக்கல் வாங்கல்களுக்கு 2 விளைவுகள் காணப்படும். அதிகரித்தல், குறைதல் என்ற விளைவுகள் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் கணக்கீட்டு ரீதியாக காட்ட போறோம். அது கணக்கீட்டு சமன்பாட்டில் தான் காட்டணும். இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல வரவு செலவு என்று சொல்லி காட்டிடாது. இரட்டை விளைவு தாக்கத்தை தான் காட்டணும். சமன்பாட்டுல காட்டிடாது வரவு செலவு காட்டலாம். எங்க கணக்குகள்ல, பேரெட்டு கணக்குகள்ல நான் அடிச்சுட்டாங்க பேரெட்டு கணக்குகள்ல தான் வரவு செலவு சொல்லி காட்டலாம். கணக்கீட்டு சமன்பாட்டுல இரட்டை விளைவை தான் காட்டலாம். ஒன்று அதிகரித்தல், குறைதல். இதைத்தான் நாங்க இப்ப படிக்கணும். இது ரெண்டும் எப்படி மிக்ஸ் ஆகுங்கிறத வடிவா நான் சொல்லி தருவேன். அதுல இஷ்யூ இல்லை. தலைப்பு நாங்க பார்க்க போகின்றது, இந்த கணக்குக்கு போறதுக்கு வந்து இந்த நோட்ஸ்களை பார்த்துட்டு போகிறோம். நிதி கூட்டுக்களின் மூலக்கூறுகள் அல்லது கணக்கீட்டின் மூலக்கூறுகள். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 வகையான நிதி கூட்டுக்களின் கூறுகள் இருக்குது. அது நிதி கூட்டுக்களின் மூலக்கூறுகள் என்று சொல்லலாம், அல்லது கணக்கீட்டின் மூலக்கூறுகள் என்று சொல்லலாம், அல்லது நிதிக்கூற்றின் கூறுகள் என்று சொல்லலாம். நிதிக்கூற்றின் அடிப்படை கூறுகள் என்று கேட்கலாம். 5 வகையான அடிப்படை கூறுகள் காணப்படுகின்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெட் பென்ல நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. ரெட் பென்னை யூஸ் பண்ணி நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லி தருவேன், பாஸ் பேப்பர் எடுத்து காட்டுவேன். இதைத்தான் நாங்க படிக்கவே போறோம். கணக்கீடுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு படிக்க போறது இந்த நிதி கூட்டுக்களின் கூறுகளை தான். கணக்கீடுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு நீங்க மெனக்கெட்டு படிக்க போறது இந்த 5 இந்த 5 கிளியர் சொன்னா எனக்கு பாரு சந்தோஷம்.
நஞ்சம் கிளியர் சொன்னா உங்களுக்கு கணக்கீடு நான் படிப்பிச்சு தர தேவையில்லை, எனக்கு நீங்க படிப்பு தருவீங்க. ரைட், எனக்கு நீங்க படிப்பிச்சு தருவீங்க. அப்ப நிதி கூற்றுக்களின் 5 வகையான கூறுகள் மறந்து விடக்கூடாது. 5 வகையான கூறுகள், இதை தாண்டி எதுவும் இல்லை. பாருங்கள், சொத்துக்கள், சொத்துக்கள். அடுத்தது பொறுப்புகள். மூன்றாவது உரிமையாண்மை, உரிமையாண்மை. நான்காவது செலவீடுகள், செலவீடுகள். ஐந்தாவது வருமானம். உலகத்துல என்ன நடந்தாலும், எங்க என்ன அட்டாக் நடந்தாலும், என்ன யுத்தம் நடந்தாலும், என்ன கொடுக்கல் வாங்கல் நடந்தாலும், எந்த நிகழ்வு சம்பவங்கள் நடந்தாலும் அதற்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கும் என்று சொன்னால் இந்த 5 வகையானதுக்குள்ளே உள்ளடக்கலாம். நீங்க என்ன உதாரணத்துக்கு நான் இந்த 5 வகையானதுக்குள்ள சொல்லுவேன். அது சொத்தா, அது பொறுப்பா, உரிமையா, செலவீடா, வருமானம். உதாரணமாக நான் சொல்றேன், மூலதனம் ஈடுபடுத்துறது. இப்ப நான் படிப்பிச்சதான். இப்ப 5 வகையான இதுக்குள்ள சொல்லுங்க பாப்போம். ஒரு உரிமையாளர் மூலதனம் ஈடுபடுத்தினால் அது சொத்து வகையா, பொறுப்பு வகையா, உரிமையாண்மையா, செலவீடுகளா, வருமானங்களா? ஒரு நிறுவனத்துக்கு யாராச்சும் முறால் வாய்ஸ் பொறுப்பு, வேறு யாராவது உரிமை. வெரி குட், அது உரிமை, பொறுப்பு தான். ரைட், அந்த பொறுப்புல ஒரு வகைதான் உரிமையாண்மை. அதை நாங்க படிப்போம். வெரி குட், ஆன்சர் வந்து 2 பேருக்கும் ஓகே. உரிமை, உரிமையாண்மை, மூலதனம், உரிமையாண்மை. ரைட், வெரி குட். இப்ப காசு, காசு கண்டு ஒன்று படிப்பிச்சேன். அது சொத்து வகையா, பொறுப்பு வகையா, செலவிடா, வருமானம்? சொத்து வகை. உங்களோட கையில காசு இருக்க முடியாது, சொத்து, உங்களோட சொத்து. அவை காசு, சொத்து. ரைட். இன்னும் ஒன்று, மின்சார கட்டணம் செலுத்தியது 20,000 ரூபாய். மின்சார கட்டணம் செலுத்தி 20,000. இது எனக்கு என்ன செலவு? செலவு, செலவு. இது ஒரு செலவு செய்யற. மின்சார கட்டணம் செலுத்தினது எனக்கு தலையீடு, செலவு. என்ன, போன் பில் கட்டினது செலவு, தண்ணி பில் கட்டினது என்ன, வாட்டர் பில் செலவு. ரைட். எனக்கு விற்பனை மூலம் கிடைக்க பெற்ற காசு 5 லட்சம். விற்பனை மூலம் வருமானம், வருமானம், விற்பனை. விற்பனை என்பது ஒரு வருமானம். காசு சொத்துக்குள்ள வரும், விற்பனைங்கிற நடவடிக்கை ஒரு வருமானம். இப்படி நீங்க என்ன கொடுக்கல் வாங்கல்களையும் பணப்பெறுமதி உடையதை கொண்டு வந்தால் இந்த 5 வகையானதுகளையும் அடக்கலாம். அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கியிருக்கும், இந்த 5 தான் பெரிய வகைப்படுத்தல். அப்ப இதுதான் அக்கவுண்ட்ஸ்ல நிதி கூற்றுக்களின் கூறுகள் என்று நாங்க சொல்லுவோம். இந்த நிதி கூற்றுக்களின் அடிப்படை கூறுகள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த 5 பிரதான கூறுகள், 5 வகை, மறந்து விடவே கூடாது. நாங்க இதைத்தான் படிக்க போறோம் 1 வருஷத்துக்கு. திருப்பி திருப்பி கதைக்கணும்னு சொல்லி கோவப்படக்கூடாது, வடிவா தன்மையா கேட்டு படிக்கணும். இப்ப இதுல வந்து இந்த 3ஐயும் நாங்க பிரிக்கலாம். நிதி நிலைமை கூற்றின் கூறுகள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோம். நிதி நிலைமை கூற்றின் கூறுகள் 2 பேரு. நிதி கூட்டுங்கிறது வேற, நிதி நிலைமை கூட்டுங்கிறது வேற. அண்டர்லைன் பண்ணி நிதி நிலைமை கூற்றின் கூறுகள் அது என்னன்னு சொல்லி படிப்போம். இதை சொல்றது வருமான கூற்றின் கூறுகள். வருமான கூற்றின் கூறுகள் இது 2. செலவீடுகளும் வருமானங்களும் வருமான கூற்றின் கூறுகள். நிதி நிலைமை கூற்றின் கூறுகள், சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. இது 3 என்ன செய்ய, இது 3ல உள்ளடங்குறவை என்னன்னு சொன்னா ஒரு நாளும் முடிவுறுத்தாது. அது பெறுமதிகள் மாறப்படும், அந்த கணக்கு ஸ்டாப் பண்ணப்படாது, க்ளோஸ் பண்ணப்படாது, முடிவுறுத்தப்படாது. அது நிதிநிலைமை கூட்டு. நிதிநிலைமை கூட்டடா பைனான்சியல் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். பொசிஷன் ஒன்று இருக்கும், அந்த குறித்த திகதியில உள்ள வரணும். அது பிறகு படிப்போம். இப்ப படிச்சா நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்க கஷ்டம் ஓடிடுவீங்க. கஷ்டம் சரி சொல்லு. வருமான கூட்டு என்பது குறித்த ஒரு ஆண்டுக்கான வருமானங்களையும் செலவுகளையும் பதிவு செய்து இலாபம் அல்லது நட்டத்தை துணிகின்ற கணிப்பிடுகின்ற கூட்டு தான் வருமான கூற்று. வருமானங்களையும் செலவுகளையும் பதிஞ்சாத்தான் இலாபம் அல்லது நட்டம் பெறும். வருமானம் 1,00,000 ரூபாய், செலவு 80,000 ரூபாய், இலாபம் எவ்வளவு? 20,000 ரூபாய். ஜஸ்ட் அப்படி வருமானங்களையும் செலவுகளையும் பதிந்து இலாபம் நட்டங்களை துணிகின்ற கூட்டு தான் வருமான கூற்று. அது வருமான கூற்றின் கூறுகள் இது ரெண்டும் நிதி நிலைமை கூற்றின் கூறு. அவ்வளவும் இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும்.